وذكر فإن الذكرى تنفع المؤمنين وما خلقت الجن والإنس إلا ليعبدون. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடையார்களே, அருமைக்குரியவர்களே, அல் மதீனா இஸ்லாமிய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வழங்கக்கூடிய ரமதான் மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்கிற தலைப்பினூடாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்துக்கு வணக்க வழிபாடுகளையும் கட்டளைகளையும் கடமையாக்கிற பொழுது ஒரு வணக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் எப்படியான வணக்கத்தை செய்ய வேண்டும், எப்படி ஒரு அடியான் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வணக்கத்தோடு சேர்த்து கடமையாக்கி இருக்கிறான். அதே நேரத்தில் ஒரு வணக்கம் செய்கிற பொழுது அந்த அடியான் சில காரியங்களை சில வேலைகளில் ஈடுபடுகின்ற பொழுது அல்லது அந்த வணக்கத்தை முறிக்கக்கூடிய அந்த வணக்கத்தை அல்லாஹ்விடத்திலே பாழாக்கக்கூடிய சில காரியங்களையும் சில விடயங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த ரமதானுடைய காலத்தில் நம்ம எல்லோருமே நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறோம், ஆக்கியிருக்கிறான். ஆனால் இந்த நோன்பை பொறுத்த மட்டில் ஒரு அல்லாஹ்விடத்திலே இந்த ரமதானுடைய காலத்தில் ஒரு அடியான் நோட்கக்கூடிய நோன்பு அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கேட்டால் எப்படியாக அந்த நோன்பு அமைய வேண்டும், என்னென்ன காரியங்களை அந்த அடியான் பண்ண வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்தியிருக்கிற அதே நேரம் அந்த ரமதானுடைய காலத்தில் ஒரு மனிதன் நோன்பு நோற்றவராக சில காரியங்களை சில விடயங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த ரமலான் அந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாத நோன்பாக அல்லது அல்லாஹ்விடத்திலே எந்த பெரும்பான்மையும் இல்லாத நோன்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஆக்கிவிடுகின்றான். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதானுடைய காலப்பகுதியில் ஒரு அடியான் நோன்பு நோற்றவர்களாக சில காரியங்கள் எப்படியான காரியங்களை செய்கிற பொழுது அந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே எந்த பெரும்பான்மையும் இல்லாமல் அவன் நோன்பு நோற்றவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதியாமல் எப்பொழுது இருக்கிறான் என்று கேட்டால் அதில் குறிப்பாக ஒரு மனிதன் நோன்பு நோட்கிற அதே நேரத்தில் பகலுடைய காலப்பொழுதில் ஒரு மனிதன் உண்ணுகிற பொழுது அல்லது பருகுகிற பொழுது அவனுடைய நோன்பு முறியக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிற பொழுது வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகும் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வத், அதாவது குறிப்பிட்ட ஒரு நேரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையாளப்படுத்தி இந்த நேரம் வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள். அதே நேரத்துல குறிப்பிட்ட அதாவது இரவுடைய பகுதி சூரியன் மறைகின்ற அந்த காலம் வரைக்கும் நீங்கள் உண்ணுவதையும் பருகுவதையும் தடுத்து கொள்ளுங்கள் என்று கட்டளையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சும்ம அத்திமுசியாம இல்லல்லேல் அதாவது இரவு பகுதி என்று கேட்டா சூரியன் மறைகின்ற அந்த நேரம் வரைக்கும் நோன்பை அதாவது உண்ணுவதையும் பருகுவதையும் ஒரு மனிதன் அதாவது தடுத்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மனிதன் நோன்பு நோட்கிற காலப்பகுதியிலே உண்ணுகின்ற பொழுது அல்லது ஏதாவது பானங்களை அருந்துகின்ற பொழுது அவன் அல்லாஹ்விடத்திலே நோன்பு நோற்றவனாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது, நோன்பு நோற்றவனாக அல்லாஹ் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்கிற செய்தியை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற பொழுது அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ஃபீமா இர்விஹி அன் ரப்பி, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறான்னு கேட்டா எத்துருக்கு தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹ்வதஹு, அதாவது தன்னுடைய உணவு அதாவது குடிபானத்தையும் தன்னுடைய உணவையும் அதே நேரத்துல வ ஷஹ்வதஹு தன்னுடைய மனோ இச்சையையும் அந்த அடியான் விட்டுவிடுகிறான் மின் அஜலி எனக்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். முத்தஃபகுன் அலை, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை பற்றி சொல்லுகிற பொழுது ரமலானுடைய காலத்துல ரமலானுடைய நேரத்தில் நோன்பு நோற்ற அந்த பகலுடைய நேரம் இருக்கிறதே உண்ணாமல் இருக்கின்றான், எதுவுமே பருகாமல் இருக்கின்றான். மனோ இச்சையில் அதாவது உலகத்துடைய காரியங்களாக இருக்கலாம் அல்லது மனோ இச்சையை கட்டுப்படுத்தி அழியாண்டு இருக்கின்றான்.
இவைகளெல்லாம் எனக்காக செய்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை நான் பார்க்கிறோம். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ தெளிவாக புரிகிறது, ஒரு மனிதன் ரமலான் என்றாலே அல்லது நோன்பென்றாலே ஒரு மனிதன் அதாவது ஃபஜ்ருடைய அந்த நேரத்திலிருந்து சூரியன் மறைகின்ற அந்த மகரிபுடைய காலம் வரைக்கும் எதுவும் உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும். அப்படி உண்ணுகிற பொழுது அது நோன்பு முறிந்து விடுகிறது, பாலாகி விடுகிறது. அவன் நோன்பு நோற்றவராக அல்லாஹ்விடத்திலே பதியப்பட மாட்டாது. அதே நேரத்தில் அந்த மனிதர் சாப்பிடுகிறார், ஏதாவது ரமலானுடைய பகலுடைய பொழுதில் சாப்பிடுகிற பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளைக்குரிய நோன்பை இன்னுமொரு நாட்களிலே, ரமலான் அல்லாத இன்னுமொரு நாட்களில் கதா செய்ய வேண்டும் என்கிற செய்தியும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இப்போ ஒரு மனிதர் பகலுடைய காலத்தில் உண்ணுகின்றார் அல்லது வேணுமென்றே சாப்பிடுகின்றார், ஏதாவது பருகிவிட்டால் சரி நான் சாப்பிட்டு விட்டேன் தானே என்று தொடர்ந்து சாப்பிடாமல் அதை அப்படியே எது சாப்பிட்டாரோ அதோடு நிப்பாட்டி கொள்ள வேண்டும். தொடர்ந்து அந்த பக்கியத்தையும் மீதம் இருக்கிற அந்த தினத்தை அந்த நேரத்தை சாப்பிடாமல் இருப்பது இது அவர் மீது கடமையாக இருக்கிறது. அதாவது வேண்டுமென்று ஒரு மனிதர் சாப்பிட்டு விட்டார் அல்லது ஏதாவது பருகிவிட்டாலும் கூட நாங்கள் நான் சாப்பிட்டு விட்டேன் தானே அல்லது அதாவது குடித்து விட்டேன் தானே என்று தொடர்ந்து அப்படியே இருக்காமல் அந்த மீது இருக்கிற தினம் இருக்கிறதே அந்த நேரத்தை அதாவது அல்லாஹ்வுக்கு அஞ்சியவராக தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது இம்சாக்கு பக்கியத்தி யௌமிஹி, அதாவது மீதம் இருக்கிற நேரத்தை அவர் அதாவது நோன்பு நோற்றோராக அல்லது எதுவுமே சாப்பிடாமல் அப்படி இருப்பது அவர் மீது கடமையாக இருக்கிறது. இது அனைத்து மதுஹபும் அதே நேரத்தில் எல்லா உலமாக்களும் இந்த தகவலை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஒரு மனிதன் என்கிற பொழுது மறதி ஏற்படுகிறது. மறதியின் மூலமாக மன் அகல அவு ஷரிப நாசியன், மறதியின் மூலமாக ஒரு மனிதர் உண்ணுகின்றார் அல்லது பருகுகிறார், ஃபலா ஷைய அலைஹி, அவருக்கு என்ன செய்யவில்லை, அவருக்கு கலாவும் செய்ய தேவையில்லை. அவர் தொடர்ந்து யுத்திம்ம சௌமஹு தொடர்ந்து அவருடைய நோன்பை என்ன செய்யலாம், முழுமைப்படுத்தலாம். ஏனென்று கேட்டா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துக்கு சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுது மிக முக்கியமான செய்தியை சொல்லிக் கொடுக்குறாங்க. அதாவது இப்னு அனஸ் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் மூலமாக வரக்கூடிய செய்தி, ஃபஅன்ஸல் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவுடைய வசனத்தை 286வது வசனத்தை இறக்குகின்ற பொழுது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். அதே போன்று ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா என்கிற வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்துக்கு இறக்குகின்றான். அப்படி இறக்குகிற பொழுது அந்த மனிதன் இந்த வசனத்துல என்ன சொல்றான்னு கேட்டா, ரப்பனா லா துஆஹித்னா, அல்லாஹ்வே எங்களுடைய இறைவனே எங்களை பிடித்து விடாதே அல்லது எங்களை தண்டித்து விடாதே, இன் நஸீனா அவ் அக்தஅனா, நாங்கள் மறந்தாலோ அல்லது தவறின் மூலமாக ஏதாவது செய்தாலோ எங்களை தண்டித்து விடாதே என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையாக கேட்கிறோம். அப்படி கேட்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கால ஐ சுப்ஹானஹு வ தஆலா கத் ஃபஅல்து, நான் செய்து விட்டேன், அப்படி என்றால் நான் அந்த அடியானை மன்னித்து விட்டேன். நான் அவன் தவறுதலாக அல்லது மறதியின் மூலம் ஒரு அடியான் பாவம் செய்கிற பொழுது அதை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதர் ரமலானுடைய காலப்பகுதியில் பகலுடைய நேரத்தில் மறதியாக ஒரு உண்ணுவதையும் அதே நேரத்தில் பருகுவதால் அவருடைய நோன்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்கிற செய்தியை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செய்தி, அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் மன் நஸிய வஹுவ ஸாயிமுன், அதாவது யாராவது மனிதர் நோன்பு நோற்ற நிலையில் மறதியாக ஃபஅகல அவ் ஷரிப ஃபயுத்திம்ம ஸௌமஹு ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வ ஸகாஹு, அதாவது நோன்புடைய காலத்தில் ஒரு மனிதன் நோன்பு நோட்டு இருக்கிறார், மறதியாக உன்று விட்டார் அல்லது பருகிறார் ஏதோ ஒன்றை, மறதியின் மூலமாக இப்படி செய்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இந்த அவன் உண்கின்ற உணவு இருக்கிறதே அல்லது அவன் வருகின்ற அந்த பானம் அல்லாஹ் கொடுக்கிறதாக இருக்கிறது, அவனுடைய நோன்பை பூர்ணப்படுத்த விட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறாங்க. எனவே மறதியின் மூலமாக ஒரு மனிதர் உண்ணுகின்ற பொழுது அல்லது பருகிற பொழுது அந்த அவருடைய நோன்பில் எந்த பாதிப்பும் வராது என்கிற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரியவர்களே, உண்ணுவது பருகுவதோடு தொடர்பற்ற இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, நம்முடைய எச்சில், அதாவது நம்முடைய வாயிலே இருக்கக்கூடிய எச்சிலை விரும்புவது. இஃப்திலா உர்ரீக் லா இஃபத்திர், அதாவது உலமாக்கள் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க, எச்சை விழுங்குகின்ற பொழுது நம்முடைய நோன்பில்
எந்த பாதிப்பும் ஏற்படாது. எது வரைக்கும்னு கேட்டா மாதா மலா இஃபாரி குல்ஃபம், அதாவது அந்த எச்சை பொறுத்த மட்டும் வாயிலிருந்து பிரிந்து போகாம இருக்கணும். அதே நேரத்துல வலம் எஜ்மாஹு, சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த எச்சை ஒன்றா சேர்க்கிறது, அதிகமா சேர்த்து விழுங்குவது. இப்படி விழுங்கக்கூடாது. அப்படி அதிகமா சேர்க்காம எதார்ச்சியாக நம்முடைய வாயில இருக்கக்கூடிய அந்த எச்சிலை விழுங்குகின்ற பொழுது நம்முடைய ரமதானில் அல்லது நம்முடைய நோன்பில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே போல இன்னொரு பிரதான செய்தி என்னன்னு கேட்டா சளி அல்லது பல்கம் அவின் நுகாமா என்று சொல்லக்கூடிய செய்தி. இந்த அதாவது சளியை பொறுத்த மட்டும் உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்கிறது. அதுல குறிப்பாக இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா, அதே போல ஹனஃபியாக்கள், மாலிகியாக்கள், இந்த 3 மதுஹபும் அதோடு சேர்த்து இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா இவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா ஒரு மனிதர் சளியை முழுகின்ற பொழுது அவருடைய நோன்பில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. சளியா இருக்கலாம், அதாவது சளியை பொறுத்த மட்டும் சில பேருக்கு நெஞ்சில சளி இருக்கும் அல்லது அந்த நாசில இருக்கும், வாயில் வராமல் நாம் அதாவது நெஞ்சிற்கு தொடர்ந்து செல்கின்றது. நாசிலிருந்து நெஞ்சுக்கு செல்லக்கூடிய சளி இருக்கிறதே, அப்படியான ஒரு சளி இருக்கிறது. இன்னும் சில சளியை பொறுத்த மட்டில நம்ம வாய்க்குள்ளேயே வருகிறது, வாய்க்குள் எடுத்து அதை சேர்க்கிறோம், சேர்த்து அதுக்கு பின்னால் விழுங்குவது. இப்படி உலமாக்கள் 2ஆக பிரிக்கிறாங்க. ஆனா இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா சொல்றாங்க சளியை எப்படி விழுங்கினாலும் நோம்பில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் பின் பாஸ் ரஹிமஹுல்லா, அதே போல ஷாஃபி, மத்ஹபு ஷாஃபி, இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா சளியை வாயில் எடுத்து ஒன்றாக சேர்த்து அப்படி விழுங்குகின்ற பொழுது அவருடைய நோம்பில் பாதிப்பு ஏற்படும். அவர் என்ன செய்ய வேண்டும்? அலைஹி கதாஉ, அந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும்? அவர் கதா செய்ய வேண்டும் என்கிற செய்தியை பின் பாஸ் ரஹிமஹுல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னு கேட்டா அதாவது சளியோடு இருக்கிறாரு, அதிகமான சளியோடு இருக்கிறாரு, நெஞ்சில சளி கட்டி இருக்கிறது, சளி வந்தா துப்புவதுதான் இயல்பானது. அதனால நம்ம புரிந்து கொள்ள, அதாவது நோயாளியாக சளியை ஒன்று சேர்த்து விழுங்குவது இயல்பாக நோன்பை முறியக்கூடியதுதான். அவருக்கு இஸ்லாம் சொல்லி, அதாவது நோயாளியாக அப்படி சளியோடு இருக்கிற பொழுது நோன்பை விட்டு இன்னும் ஒரு நேரத்திலே நோட்பதுதான் பொருத்தமான தகவலாக இருக்கிறது. அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உண்ணுவது பருகுவதோடு தொடர்பட்டதுதான் மன் அஃப்தர வான்னன் அன்ன ஷம்ஸ் கத் கரபத், அதாவது சில நேரம் பயணம் செய்திருக்கலாம் அல்லது வேற எங்கேயாவது ஒரு இடத்துல அங்கே இருக்கலாம், சூரியன் மறைந்து விட்டது என்ற நினைப்பில நான் சாப்பிட்டு இருப்போம் அல்லது நோன்பை துறந்திருப்போம். இதனுடைய சட்டம் என்னன்னு கேட்டா சில உலமாக்கள், குறிப்பாக மத்ஹபுல், அதாவது மதாஹிபுல் ஃபிக்ஹிய்யா அர்பஆ, 4 மத்ஹப் உலமாக்கள் என்ன சொல்லலான்னு கேட்டா மன் அஃப்தர வான்னன் அன்ன ஷம்ஸ் கத் கரபத், இப்படி அதாவது சூரியன் மறைந்து விட்டது என்கிற அந்த நினைப்பில் அப்படி நினைத்து ஒரு மனிதர் நோன்பை அதாவது உன்றால் அல்லது பருகினால் இல்ஸம் அலைஹி கதா, அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னும் ஒரு நேரத்துல அவர் அந்த நோன்பை நோட்க வேண்டும் என்கிற செய்தியை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, பின் பாஸ் ரஹிமஹுல்லா, அதே போல் இப்னு கய்யிம், இப்னு உஸைமீன் இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா யாரு மன் அஃப்தர வான்னன் அன்ன ஷம்ஸ கத் கரபத் ஃபலா கதா அலைஹி, அதாவது நோன்பு கடைசி நேரத்துல மகரிபு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இருக்கலாம், பயணம் செய்திருப்போம், எங்களுக்கு சரியாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்காது, நம்ம நினைச்சிருப்போம் என்னது சூரியன் மறைந்து விட்டது என்று அப்படி நினைத்து நோன்பை திறந்திருப்போம். இந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கிற செய்தியை இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, அதே போல இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல இன்னும் சில நேரத்துல இப்போ இந்த தகவல் நடக்காவிட்டாலும் மன் தஸஹர அதாவது முத்தகிதன் அன்னல்லைல் அன்னஹு லைல், சில நேரம் என்ன செய்திருப்போம், இப்போ இந்த தகவல் இல்லை, இன்னும் ஒரு அதாவது 10 அல்லது 20 வருடங்களுக்கு முன்னால லெயில் சஹருடைய நேரம் என்று நினைத்து நோம்பு நோட்டிருப்போம், உண்டு கொண்டிருப்போம். ஃபதபையன லஹு அன்னல் ஃபஜ்ர கத் தஹல வக்துஹு, ஃபஜ்ருடைய நேரத்துல லெயில் என்று இரவொன்று நினைத்து என்ன செய்திருப்போம்? சஹர் செய்து கொண்டிருப்போம். அப்ப இந்த தகவலை பொறுத்த மட்டும் உலமாக்களுக்கு மத்தியில கருத்து முரண்பாடு இருக்கிறது. சில உலமாக்கள், குறிப்பாக இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா சொல்றாங்க சௌமுஹு ஸஹீஹ், அவருடைய நோன்பில எந்த பிரச்சனையும் கிடையாது. வலா கதா அலைஹி, அவர் அந்த நோன்புக்காக என்ன செய்ய தேவையில்லை, அவர் கதா செய்யும் தேவையில்லை என்கிற செய்தியை சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். இதுதான் பொருத்தமானது. அதாவது யாராவது ஒரு மனிதர் நோன்புடைய காலத்துல
அதாவது ஃபஜ்ருடைய வேலையில இருந்து அவர் நினைத்து கொண்டு இருக்கிறாரு, நம்ம இல்லதான் இருக்கிறோம், சஹருடைய நேரத்துல தான் இருக்கிறோம் அப்படி என்று நினைத்து ஃபஜ்ருடைய நேரத்தில் ஒரு மனிதர் சாப்பிடுவாக இருந்தால் அந்த நோன்பில் எந்த பிரச்சனை கிடையாது. நாங்கள் ஏற்கனவே பார்த்ததே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு எது சக்தியோ அதைத்தான் பிடிக்கிறான். மறதியாக அல்லது தவறுதலாக செய்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மன்னித்து விடுகிறான். எனவே அந்த நோன்பில் எந்த பாதிப்பும் வராது. இது முதலாவது விஷயம், உண்ணுவது பருகுவது. அதே நேரத்துல ரமலானுடைய காலத்துல நோன்பை முறிக்கக்கூடிய இன்னொரு பிரதான விஷயம் என்னன்னு கேட்டா அல் ஜிமா ஓ, அதாவது உடலுறவு கொள்வது. எப்படி என்று கேட்டா அல் ஜிமா ஃபி நஹாரி ரமலான் முத்தஅம்மிதன், வேண்டுமென்று யாராவது ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொள்வது நோன்பை முறிக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. ஃபஸத ஸௌமுஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சட்டங்களை எல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமிர் ரஃபஸு இலா நிசாஇக்கும், அதாவது சஹாபாக்கள் ரமலானுடைய இந்த நோன்பு கடமையாக்குற அந்த காலப்பகுதியில இரவு நேரத்துல இருக்கலாம், அந்த பகலுடைய இரவு நேரத்துல குன்தும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும், நீங்க செய்து அதாவது ஃபதாப அலைக்கும் வஅஃபா அன்கும், மனைவியோடு உடலுறவு கொண்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்போ இதை என்ன செய்திருந்தான், தடை செய்திருந்தான். அதற்கு பின்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய காலத்துல இரவு பகுதியில இரவு நேரத்துல உடலுறவு வைத்துக் கொள்வதில் இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் நோன்பு நோட்டவராக பகலுடைய நேரத்தில் உடலுறவு கொள்வது இஸ்லாம் தடுத்து இருக்கிறது. அப்படி ஒரு மனிதர் ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோட்டவராக மனைவியோடு உடலுறவு கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஃபாரா, குற்றப்பரிகாரத்தை அதற்கு விதியாக்கி இருக்கிறான். எந்த அளவுக்கு கேட்டா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வாராரு. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜா இலைஹி ரஜுலுன் ஃபகால, அல்லாஹுடைய தூதர்ட்ட ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, ஹலக்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நான் அழிந்து விட்டேன். அல்லாஹுடைய தூதர் வமா அஹ்லகக, அல்லாஹுடைய தூதர் என்ன கேட்கிறாங்கடா, உன்னை அழித்தது எது, ஏன் இப்படி சொல்ற அந்த மாதிரி கேட்கிறாங்க. ஃபகால வகாத்து அலா இம்ரஅதி ஃபி ரமலான், அதாவது புகாரில வரக்கூடிய செய்தி. அவர் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வின் தூதரே நான் அழிந்து விட்டேன். அப்ப அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க, ஏன் இப்படி சொல்றீங்க, உங்களை அழித்தது எது? அவர் சொல்றாரு, நான் என்னுடைய மனைவியோடு உடல் உறவில் ஈடுபட்டு விட்டேன் ரமலானுடைய அந்த காலத்துல அந்த நேரத்துல. அப்ப அல்லாஹுடைய தூதர் அந்த மனிதத்தை என்ன கேட்கிறாங்கடா, ஹல் தஜிது மா துஅதிக், அதாவது அடிமையை விடுதலை செய்யக்கூடிய ஏதாவது இந்த மாதிரி உனக்கு செய்ய சக்தி இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. காலலா, அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி அடிமையை விடுதலை செய்ய முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஹல் தஸ்ததிஉ அன் தஸூம ஷஹ்ரைனி முத்ததாபியைன், 2 மாதம் தொடராக நோன்பு நோக்க முடியுமா? அதாவது ஒரு மனிதர் பகலுடைய காலத்துல தன்னுடைய மனைவியோடு உடலுறவு வைக்கிறார். இந்த மாதிரி உடலுறவு வைக்கிற பொழுது அவர் அழிந்ததாக பெரிய ஒரு குற்றம் செய்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இதெல்லாம் குற்ற பரிகாரமா சொல்லி கொடுக்குறாங்க. 3வது என்னன்னு கேட்டா இத்ஆமு சித்தீன மிஸ்கீனன், 60 ஏழைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், உணவு அளிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதர் சொந்த மனைவியோடு ரமலானுடைய காலத்தில் அதாவது நோன்பு நோற்றவராக இந்த மாதிரி உடல் உறவில் ஈடுபடுகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கம் 3 கஃபாரா குற்ற பரிகாரத்தை அவர் மீது கடமையாயிருக்கிறது. அதே நேரத்துல அவர் அதற்காக என்ன செய்ய வேண்டும், எந்த நாளிலே அவர் உடல் உறவில் ஈடுபட்டாரோ அந்த நாள் என்ன செய்ய வேண்டும், கதா செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பெண்களுடைய சட்டம் என்ன, இதா ஜுமியத்தில் மர் ஃபி நஹாரி ரமலான், அதாவது ரமலானுடைய காலத்துல பெண்கள் தாய் அத்தன் அவர் விரும்பி அந்த பெண் விரும்பி உடல் உறவில் ஈடுபட்டால் எல்சமுஹா கதா ஒல் கஃபாரா, அவள் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும், கஃபாரா அவளும் என்ன செய்ய வேண்டும். இந்த மூன்றில் ஒன்று கிடையாது, ஓடராக. முதலாவது இன்றைக்கு உள்ள காலத்தில் என்ன செய்யவில்லை, எங்களுக்கு அடிமையை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ 2 மாதங்கள் என்ன செய்ய வேண்டும், நோன்பு நோட்க வேண்டும். அதற்கு முடியாத சக்தி இல்லை என்று கேட்டா 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இது ஆண்கள் மீதுமே செய்ய வேண்டும். பெண்கள் அவள் விரும்பி அவளுடைய அந்த அனுமதியோடு ஒரு ஆண் என்ன செய்கிறார், ஒரு உடல் உறவில் ஈடுபட்டால் அந்த பெண்ணுமே என்ன செய்ய வேண்டும், கஃபாரா கொடுக்க வேண்டும். இப்ப கஃபாரா பொறுத்த மட்டும் ஏன் பெண் கொடுக்க வேண்டும் என்று கேட்டா, கஃபாரா குற்ற பரிகாரத்தை பொறுத்த மட்டில் ஒரு மனிதர் நான் பாவம் செய்கிறேன், நான் செய்த பாவத்திற்காக
இன்னும் ஒருத்தர் குற்றப்பரிகாரம் கொடுத்துட்டாரு, அப்ப நான் அவர் கொடுக்கிறாரு தானே, நான் கொடுக்க தேவையில்லை என்று குற்றப்பரிகாரத்தில் பங்கு போட முடியாது. யார் குற்றம் செய்கிறாரோ குற்றம் செய்கிற எல்லோருமே என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக அதற்கான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆண்களுக்கு குற்றப்பரிகாரத்துல அல்லது பல சட்டங்கள்ல ஆண்கள் இந்த மாதிரி செய்யணும், பெண்கள் இந்த மாதிரி செய்யணும் என்று சட்டம் கிடையாது. பெண்களுமே பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். குற்றப்பரிகாரங்கள் அல்லது கிசாஸ், இந்த மாதிரி தொழுகைகள், இந்த மாதிரி வனக்கோழிபாடு இல்ல, எல்லாருக்குமே ஒரே சட்டம் தான். பெண்கள் ஆண்கள் எப்படி செய்கிறார்களோ அதே போன்று பெண்களுமே செய்ய வேண்டும். அதே போல இன்னும் அதாவது உடல் உறவை பொறுத்த மட்டில் மன் ஜாமஅ நாசியன், சில நேரம் மறந்திருப்பாரு, நோன்பை மறந்திருப்பாரு. அந்த மாதிரி நேரத்துல வலா இல்ஸமுஹு ஷை, என்னது அவருக்கு எந்த எதுவும் கிடையாது, அவர் கஃபாராவும் கிடையாது, கலாவும் தேவையில்லை. இது ஹனஃபியாக்கள் வஷாஃபியாக்கள் சொல்லக்கூடிய செய்தி. அதே நேரத்துல இப்னு தைமியா, இப்னு கய்யிம் ஜௌசியா ரஹ்மஹுல்லா, சன்ஆனி வஷௌகானி, இப்னு உஸைமீன், இவங்க எல்லாருமே என்ன சொல்றான்னு கேட்டா, மறதையின் மூலமாக ஒரு மனிதர் உடல் உறவு வைக்கிறாரு, மறந்துட்டாரு நோன்பாளி என்பதை, பகலுடைய நேரத்தில், ரமதானுடைய பகலுடைய நேரத்தில் இப்படி செய்தால் அவருக்கு எதுவும் கிடையாது. வலா இல்ஸம் அலைஹி ஷை. அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது இன்னும் ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, மன் அஃப்தர ஃபீ ஷஹரி ரமதான் நாசியன், அதாவது ரமதானுடைய காலத்துல மறதியாக எதை செய்தாலுமே, நோன்பை முறிக்கக்கூடிய எதை செய்தாலும் ஃபலா கதா அலைஹி வலா கஃபாரா, கஃபாராவும் கிடையாது, அவர் அந்த நோன்புக்காக கலா செய்ய வேண்டிய தேவையும் கிடையாது. இந்த ஹதீஸை பொறுத்த மட்டும் சில பேர் தஈஃபான செய்தியாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த செய்தியை பொறுத்த மட்டில் இப்னு ஹுசைமால வரக்கூடிய செய்தி, இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய செய்தி, தாருல் குத்னி வல் ஹாக்கிம் ஃபில் முஸ்ததரக், இப்படி நிறைய உலமாக்கள் சொல்லி காட்டி இருக்கிறாங்க. அதே போல பைஹக்கி ரஹிமஹுல்லா ஃபி சுனனில் குப்ரால சொல்லி காட்டுகிற பொழுது இந்த செய்தி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவருடைய நிபந்தனைக்குட்பட்ட செய்தி தான், ஆனால் அவர் இந்த செய்தியை சொல்லவில்லைன்னு சொல்றாங்க. எனவே யார் ரமலானுடைய காலத்துல மறதியின் மூலமாக எது செய்தாலுமே மறதிக்கு மன்னிப்பு உண்டு என்கிற அடிப்படையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை மன்னித்து விடுகின்றான், அவர் மீது எதுவும் கிடையாது. இது அதே நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு மனிதர் ரமலானுடைய பகுதியில் அதாவது தன்னுடைய சொந்த மனைவியாக இருக்கலாம், மனைவியாக இருந்தாலும் அவர் உடல் உறவில் ஈடுபடுகிற பொழுது அந்த நோன்பு முடிந்து விடுகிறது. அதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குற்றப்பரிகாரத்தை, கஃபாராவை விதியாக்கி இருக்கிறான். அதே போல கண்ணியத்துக்குரியவர்களே, அதாவது சுய இன்பத்தில் ஈடுபடுறது அல்லது தன்னுடைய விந்து வருகின்ற இஸ்திம்னா, விந்து வரக்கூடிய எதுவாக இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு மனிதர் செய்கிற பொழுது அந்த நோன்பு பாலாகி விடுகிறது. நோன்பு நோற்றவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அங்கீகரிக்க மாட்டான். அதே நேரத்துல இந்த விந்து வெளியாகிறத பொறுத்த மட்டும், அதாவது சிந்திக்கிறது மூலமாக இருக்கலாம், பார்வையின் மூலமாக இருக்கலாம், அல்லது தொற்று உணர்வு மூலமாக இருக்கலாம், முத்தமிடுவதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எந்த விதத்தில் அவருக்கு அந்த விந்து வெளியாகினாலுமே என்னது, அவர் கண்டிப்பாக அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும். இவருக்கு கஃபாரா கிடையாது, குற்றப்பரிகாரம் கிடையாது. எந்த நாள்ல அப்படி நடந்ததோ அந்த நாளுக்காக அந்த நாளை கதா செய்ய வேண்டுமே தவிர்த்து இவருக்கு குற்றப்பரிகாரம் கிடையாது. அதே நேரத்துல மன் நாம ஃபஹ்தலம ஃபீ நஹாரி ரமதான் ஃபஸௌமுஹு ஸஹீஹ், அதாவது தூக்கத்தின் மூலமாக விந்து ஏற்படுறது, அதற்கென்னது எதுவும் கிடையாது, நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தியாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அப்போ ஒரு மனிதர் பகலுடைய நேரத்துல உணவு உட்கொள்வது, தன்னுடைய மனைவியோடு உடல் உறவில் ஈடுபடுவது, அதே நேரத்துல தன்னுடைய விந்து வெளியாகுவது என்பது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. அதுல இன்னும் ஒரு பிரதான விஷயம் என்னன்னு கேட்டா, வாந்தி எடுப்பது. வாந்தி எடுப்பதை பொறுத்த மட்டும், அதாவது முத்தஅம்மிதன், வேண்டுமென்றே வாந்தி எடுக்கிறாரு, வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் அவருடைய நோன்பு என்ன செய்கிறது, முறிந்து விடுகிறது. அதற்காக அவர் இன்னும் ஒரு நேரத்திலே, ரமதான் அல்லாத இன்னும் ஒரு காலத்தில் நோன்பு நோட்க வேண்டும். ஆனால் இன்னும் ஒரு மனிதருக்கு மன் கலபல் கையு, அதாவது வாந்தி அவரை மிகைத்து வந்து விட்டது, ஃபலா இஃப்திர், அவர் என்ன செய்ய மாட்டாரு, அவருக்கு நோன்பு முறியாது. வலா ஷைஅ அலைஹி, அவருக்கு கடமை இல்லை என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்துல பெண்களை பொறுத்த மட்டில் மன் ஹாதத் அவு நஃபிசத் அஸ்னா இனஹார் ரமதான், அதாவது ரமதானுடைய காலப்பகுதியில் ஹைல் நிஃபாஸ், மாதவிடாய்
குழந்தை பேர் தீற்று, இந்த மாதிரி இவைகள் எல்லாம் நோன்பை முறிக்கக்கூடியது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்தியை ஃபனுமரு பிகதாஇ ஸௌம், அதாவது ரமலானுடைய மாதத்துல ஒரு பெண் மாதவிடாய் ஏற்படுகிறது, நோன்பை விட்டுவிட வேண்டும். அதாவது நிஃபாஸ் ஏற்படுகிறது, நோன்பை விட்டுவிட வேண்டும். நோன்பை விட்டுவிடுறதுனால முழுமையாக விட்டுவிட முடியாது. ரமலான் அல்லாத காலப்பகுதியில அதை கதா செய்ய வேண்டும். வலா நுமரு பிகதாஇ ஸலாத், தொழுகையில் என்னது எங்களுக்கு கடமை கிடையாது, தொழுகையின் மூலமாக தொழுகையை நம்ம கதா செய்ய வேண்டும் என்கிற சட்டம் கிடையாது. ஆனால் நோன்பை பொறுத்த மட்டில் அதை கதா செய்ய வேண்டும். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ரமலானுடைய நோன்பை முறிக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விடயங்கள் ஒன்றுதான் இன்றைக்கு பார்க்கிறோம். அதாவது கிட்னி வருத்த நோயாளிகள், சிறுநீரக நோயாளிகள், அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் அதற்காக வைத்தியம் பண்ணுவது, குறிப்பாக டயாலிசிஸ், அது செய்வதை பொறுத்த மட்டில் முழுமையாக நோன்பு முறிந்து விடுகிறது. அது எந்த வகையில் இருந்தாலும் சரி. அதாவது அதாவது டயாலிசிஸ், அதாவது கசீலுல் குலப் என்று சொல்றது, இது எப்போ செய்யறதுன்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய சிறுநீரகம் முழுமையாக பாதிக்கப்பட்டு, முழுமையாக இல்லாவிட்டாலுமே ஒரு 180%, 90% இந்த மாதிரி நேரத்துல இவர் என்ன செய்வாரு, டயாலிசிஸ் செய்வாரு. அப்ப இந்த மாதிரி செய்கிற பொழுது அவருடைய ரமலான் முழுமையாக பாதிக்கப்படுகிறது. அதாவது இரத்தத்தை மெஷின் மூலமாக அல்லது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மருத்துவ டெக்னாலஜி மூலமாக சுத்தப்படுத்துவது, இவர் நோன்பாளியாக இருக்க முடியாது. ஃபஇன்னஹு இஃப்திர் பிதாலிக் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆஸ்துமா நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த சுவாச அந்த சுவாசத்தை பொறுத்த மட்டில் லா யுஃப்சத், அதாவது அது பயன்படுத்துவதால அவருடைய நோன்பில் எந்த பாதிப்பும் கிடையாது. ஏனென்று கேட்டால் அது ஒரு ஆக்சிஜன், அதில் சாப்பிடுற உணவு வகையோ அல்லது நீர் அருந்தக்கூடிய பானமோ இல்லை. இன்னும் சில பேரை பொறுத்த மட்டில் அதாவது அக்ராஸ், சில மருத்துவ பயன்படுத்துவோம். தங்களுடைய பல்லுக்கு கீழால் வைக்கக்கூடிய மருந்துகள், குறிப்பாக ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி நோயாளிகள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள், அதை பொறுத்த மட்டில் நம்முடைய வாய்க்குள்ள, குறிப்பாக நம்முடைய இறைப்பைக்குள் செல்கின்ற எதுவாக இருந்தாலுமே நோன்பை முறித்துவிடும். மருத்துவமாக இருக்கலாம், மற்ற எதுவாக இருந்தாலுமே இறைப்பைக்கு செல்லக்கூடிய எல்லாமே என்ன செய்து விடுகிறது, நோன்பை முறித்து விடுகிறது. இறைப்பைக்கு போகாம வாய்க்குள்ளே வைத்திருக்கிறாரு அந்த மாதிரியான மருத்துவங்கள் அல்லது டெப்லெட் மாத்திரைகள் நோன்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதே போல இன்றைக்கு பார்க்கிறோம், ஊசி போடுறது, வெக்சின் எடுத்துக்கொள்றதை பொறுத்த மட்டும் ஒரு அதாவது உலமாக்கள் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பின்பாஸ் ரஹிமஹுல்லா, இப்னு உசைமி ரஹிமஹுல்லா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஊசி போடுறதுல வெக்சின் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது முகத்தியா, அதாவது விட்டமின் அல்லது ஊட்டச்சத்து இல்லாத ஊசியாக வெக்சினாக இருக்க வேண்டும். அப்படி ஊட்டச்சத்துள்ள அல்லது விட்டமின் கலந்து, அதாவது நரம்புக்கு செல்லக்கூடியதாக இருக்கலாம், தோலிலே அதாவது நம்முடைய உடலுக்கு செல்லக்கூடியதாக இருக்கலாம், இறைப்பைக்கு செல்லாவிட்டாலும் கூட அதில் விட்டமின் அல்லது ஊட்டச்சத்து இருக்குமாக இருந்தால் அவருடைய நோன்பு பாழாகி விடுகிறது. ஆனால் மருத்துவங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த மட்டும் கைர் முகத்தியா, அதாவது ஊட்டச்சத்து இல்லாத எந்த வெக்சினும் எடுத்துக்கொள்ளலாம். அதன் மூலமாக என்னது, அவருடைய நோன்பில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே இவைகள் எல்லாம், மேற்கூறிய விடயங்கள் எல்லாம், குறிப்பாக உணவு உட்கொள்வது அல்லது பருகுவது, தன்னுடைய மனைவியோடு உடல் உறவில் ஈடுபடுவது, அதே போன்று அதாவது மாதவிடாய் ஏற்படுவது, இப்படியான காரியங்கள், இவைகள் எல்லாம், அதே போன்ற தன்னுடைய விந்து வெளியாகுவது, இவைகள் எல்லாம் நோன்பை முழுமையாக முறித்துவிடும். அல்லாஹ்விடத்திலே அவர் நோன்பு நோற்றவராக பதியப்படாது. இன்னும் சில காரியங்களை பொறுத்த மட்டும் கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சில காரியங்கள், சில பேச்சுக்கள் அல்லாஹ்விடத்திலே தரக்கூடிய அந்த நன்மை இருக்கிறதே, அதை குறைத்து விடுகிறது. இதுல ரொம்ப அதாவது பொடுபோக்காக கவனக்குறைவாக இருக்கிற பகுதி என்னன்னு கேட்டா, இந்த செயலை தாண்டி ரமலானை பாதிக்கக்கூடிய அல்லது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிற அந்த கூலியை குறைக்கக்கூடிய வேலை என்னன்னு கேட்டா, நம்ம தேவையில்லாத பேச்சில் ஈடுபடுறது, அல்லது குர்ஆன்ல அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற அந்த விடயங்களில் நம்ம ஆர்வம் இல்லாமல் தொடர்ந்து ரமலான் அல்லாத காலப்பகுதியில் எவ்வாறான வேலையில ஈடுபட்டு கொண்டிருந்தோமோ அந்த வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதே போன்ற டெக்னாலஜி கேம்ஸ் விளையாடுவது, சினிமா பார்ப்பது, பாடல்களை கேட்பது, அதே போன்று தேவையில்லாத பேச்சில் ஈடுபடுவது,
அது தன்னுடைய தோழர்களோடு நண்பர்களோடு வீணான தர்க்கம் செய்வது, இவைகளெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய ரமலானை பாதிக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிற இந்த கூலியை குறைத்து விடுகிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் நமக்கு மார்க்கமாக கட்டளையாக சொல்லி காட்டியிருக்கிறானோ அதை ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். ரமலானுடைய காலம் முடிந்து சவ்வாலுடைய மாதத்தை அடைகிற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்ச மனிதர்களாக யாரை ஆக்குகின்றானோ அந்த பட்டியலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்கிற செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.